அனைவருக்கும் வணக்கம். செந்தில் பாலாஜி கடந்த திமுக ஆட்சியில டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதுல ஊழல் பண்ணிட்டாரு. டாஸ்மாக் கடைகள்ல எல்லாம் ஊழல் பண்ணிட்டாரு. அதே மாதிரி அதற்கு முந்தைய ஆட்சியில வேலை வாங்கி தருவதாக பணம் வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு அப்படின்னு எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல சொல்லுவாங்க. வழக்குகள் நிலுவையில் இருக்கு. ஆனா இப்படி போடக்கூடிய எல்லா வழக்குகளையுமே நேரடியா செந்தில் பாலாஜியை தொடர்பு பட்டிருப்பாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. எந்த ஒரு அமைச்சருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அவர்களுக்கு கீழே அப்படியே ஒரு நிழல் தலைவர்கள் மாதிரி சில பேரை உருவாக்கி வச்சுப்பாங்க. எல்லா டீலிங்கையும் இவர் பார்த்துப்பாரு, இவர்கிட்ட நீங்க எல்லாம் பேசிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நபரை பினாமியா வச்சிருப்பாங்க. ஸோ அப்படி செந்தில் பாலாஜியினுடைய கரூர் கேங்கிற்கு ஒரு நிழல் உலக தலைவராக பினாமியாக செயல்பட்டு வந்த நபர் தான் இந்த மூலனூர் கார்த்திக். ஸோ இவர் பற்றிய தகவல்கள்லாம் இப்போ வெளியாயிருக்கு. சக்தி மெஸ் அப்படின்ட்டு வெளியே தெரியறதுக்கு ஒரு ஹோட்டலுடைய உரிமையாளர் மாதிரி தான் இவர் வந்து இருப்பாரு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா கரூர், நாமக்கல் மற்றும் அந்த திருப்பூர் போன்ற கொங்கு பகுதிகளில் சுற்றி உள்ள எல்லா இடங்கள்லையுமே பார்கள், டாஸ்மாக் கடைகள் உள்ளிட்ட எல்லா டெண்டர்கள், டீலிங் எல்லாத்தையுமே செந்தில் பாலாஜியினுடைய தலைமையாக இருக்கும்போது அவர் கீழே பார்த்துக்கிட்ட நபர் வந்து இவர் தான். இப்போ எதுக்கு நம்ம இவரை பற்றி பேச வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே ஒரு வழக்கு வந்து டிவிஎஸ்சி தாக்கல் பண்ணுவாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் பண்ணுவாங்க, இல்லை தமிழக போலீஸ் வந்து தாக்கல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த வழக்கு ஒரு முகாந்திரமாக எடுத்துக்கிட்டு இடி உள்ள வந்து விசாரணை பண்ணுவாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி மீது சமீபத்தில் போடப்பட்டுள்ள அந்த டாஸ்மாக் வழக்கு மட்டும் அப்படியே ரிவர்ஸ். முதல்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இடி தான் இதை கையில் எடுத்து டாஸ்மாக் துறையில் இத்தனை 1000 கோடிகள் ஊழல் நடந்திருக்கு, கிட்டத்தட்ட 1000 கோடி ஊழல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதை கொண்டு போனாங்க. அந்த வழக்குல இடியினுடைய விசாரிக்கக்கூடிய முறைக்கு எதிராக ஒரு தீர்ப்பு வருது. அதனால அந்த வழக்கு அப்படியே வந்து கிடப்புல போடப்பட்டுச்சு. இப்போ ஆட்சி மாறினதுக்கு பின்னாடி திமுக அதிகாரத்திலிருந்து அப்படி ஓரமா உட்கார வைக்கப்பட்டதுக்கு பின்னாடி என்ன ஆச்சுன்னா, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையை வந்து அந்த வழக்கை வந்து கையில் எடுத்தாங்க. புதுசா ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. எஃப்ஐஆர்ல 7 பேரை சேர்க்கிறாங்க. அந்த 7 பேர்ல 6வது அக்யூஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ரத்தீஸ். ஸோ ரத்தீஸ் வந்து யாரு அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டிய தேவையில்லை. உதயநிதியினுடைய நெருங்கிய நண்பர், உதயநிதியினுடைய ஒரு நிழல் உலக, அவர் தான் வந்து நிழல் உதயநிதி மாதிரி எல்லா இடத்துலையுமே உதயநிதி பண்ண வேண்டிய டீலிங்லாம் இவர் தான் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் டாஸ்மாகினுடைய இயக்குனர் விசாகன் அவர்களினுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்களில் இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து ஸ்கிரீன்ஷாட்டாக வந்து வெளியாச்சு. முக்கியமான அதிகாரிகள் டிரான்ஸ்ஃபர்ல இருந்து என்னென்ன மதுபான ஆலைகள்ல இருந்து என்னென்ன மாதிரியான மதுபானங்கள் கொள்முதல் பண்ணணும், என்னென்ன பிராண்டெல்லாம் வந்து நம்ம ப்ரொக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறத முழுக்க விசாகன் அவர்களுக்கே ஐடியா சொல்லக்கூடிய இல்லை ஆர்டர் சொல்லக்கூடிய நபரே வந்து இவராக தான் இருந்திருக்கிறாரு. ஸோ இவரை வந்து பிடிச்சா எப்படியாவது திமுக தலைமையை நெருங்கிடலாம், உதயநிதியை நெருங்கி அப்படியே ஸ்டாலினை நெருங்கிடலாம் அப்படின்றதான் இடி போட்ட கணக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் அதுக்கு ஒரு தடை விதிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியின் மீது போடப்பட்டுள்ள இந்த வழக்கில் 6வது நபராக ரத்தீஸ் அவர்களை சேர்த்திருக்காங்க. ஸோ இதுல தான் வந்து இன்னொரு குறிப்பிடத்தக்க நகராக மூலனூர் கார்த்திக் அவர்களும் சேர்க்கப்பட்டிருக்காரு. இப்போ இந்த மூலனூர் கார்த்திக்கும் அதே மாதிரி ரத்தீஸ் அவர்களும் இவங்க 2 பேருக்குமே வந்து லுக் அவுட் நோட்டீஸ் வந்து பிறப்பிக்க இருக்கிறாங்க. ஸோ இவர்கள் 2 பேரும் தான் இதுல வந்து முக்கியமான விட்னஸா இல்லை முக்கியமான ஒரு சாட்சிகளை நாளைக்கு வாக்குமூலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கருதுறதுனால இவர்கள் வெளிநாடு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல அதிகாரிகள் வந்து ஒரு பிளானோட இருக்கிறாங்க. அதனால லுக் அவுட் நோட்டீஸ் சீக்கிரமா வந்து இஷ்யூ பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இதுல வந்து என்ன விஷயம் பெரிய முறைகேடா நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கும்போது, ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொள்முதல்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் பேசிட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு முக்கியமான சில டேட்டாக்களும் இப்போ வந்து கிடைச்சிருக்கு. என்னன்னா, டாஸ்மாக் கடைகளில் மதுபான விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அந்த பார்கள் மூலமாக அரசுக்கு கிடைக்கக்கூடிய வருவாய் அப்படிங்கிறது அது கூடவே இல்லை, அப்படியே இருக்கு, இல்லை குறைஞ்சிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் கொங்கு பகுதிகளில் இப்போ வந்து நம்ம கரூர் கேங்கினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய கொங்கு பகுதிகளில் 284 பார்கள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ இப்படி வந்து பார்கள் ஏன் நஷ்டத்தில் போகுது, டாஸ்மாகில் வந்து அதிகப்படியான மதுபானங்கள் வந்து லாபத்தில் விற்கிறாங்க, ஆனால் பார்கள் வந்து மூடப்படுது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கும் போது, அங்கே வந்து பல பார்கள் வந்து வெளிப்படையாக மூடப்பட்டாலும் சட்டவிரோதமாக பல பார்களில் மதுபானங்கள் விநியோகம் செய்யப்படுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமாக அரசுக்கு 31 கோடி ரூபாய்க்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டாவை எடுத்துருக்காங்க. கூடவே இந்த கொங்கு பகுதிகளில் உள்ள பார்கள், கடைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு நபரினுடைய பெயர்ல அதை வந்து டெண்டர் எடுத்திருப்பாங்க. ஆனா அதை நடத்தக்கூடிய நபராக இருந்தது இந்த மூலனூர் கார்த்திக் அப்படிங்கிற நபர். ஸோ சொன்னோம் இல்லையா, பினாமி மாதிரி. ஸோ இவர் வந்து யாருக்கு ரிப்போர்ட் பண்றாரு, இவர் வந்து யாருக்கு கீழே வேலை பார்க்கறாருன்னு பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி. ஸோ இப்படிதான் செந்தில் பாலாஜி நெருங்கிறதுக்கு அவர்கள் திட்டமிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அதனால இவர்கள் தப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இவர்களை இந்தியாவுக்குள்ளேயே வச்சிருக்கணும், தமிழ்நாட்டை விட்டு எங்கேயும் போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதால லுக் அவுட் நோட்டீஸ்லாம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் மற்ற வழக்குகள்ல இருந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுலபமா ஜாமீன்லாம் வந்து வாங்கிட்டாரு. ஆனா அந்த டாஸ்மாக் வழக்குல மட்டும் உயர்நீதிமன்றமே ஜாமீனை ரத்து பண்ணிருச்சு. உச்சநீதிமன்றம் வந்து
ஒரு 4 வார காலம் கைதிற்கான தடை மட்டும்தான் கொடுத்துருக்காங்களே தவிர அவருக்கு முன்ஜாமீன் கொடுத்து இந்த வழக்குல இருந்து அவரை வந்து ஃப்ரீ பண்ணி விடலை. மறுபடியும் வந்து 4 வாரம் கழித்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அங்க போயிட்டு என்ன விஷயங்களை சப்மிட் பண்ண போறாங்கன்றத வச்சுதான் நீதிபதி அவர்கள் முடிவெடுப்பாரு. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட அடுத்த வினாடி செந்தில் பாலாஜி அவர்கள் கைதாவார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா செந்தில் பாலாஜி உட்பட ஒரு 2 அமைச்சர்களை எப்படியாச்சும் உடனடியா கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது ஒரு டார்கெட்டாவே வந்து அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப புதுசாக பதவியேற்ற தாவேக அரசு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்த பிரச்சாரத்தின் போதே இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய முதலமைச்சர் அன்றைய தாவேக தலைவர்லாம் பேசிட்டு இருந்தார் இல்லையா. அதனுடைய பின்னணி வந்து பார்க்கும்போது இன்னுமே ஆச்சரியமா இருக்கு. காரணம் வந்து ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா மட்டும் அதிகமா வச்சு இவர்கள் வந்து விற்கல. ஒரு சில மதுபான வகைகள்ல பாட்டிலுக்கு 500 ரூபாய் வரைக்கும் அதிகமா வித்திருக்காங்க. இது எல்லாமே வந்து கட்சி நிதி அப்படிங்கிற பேர்ல கலெக்ட் பண்ணி பார் உரிமையாளர்கள்ட்ட இருந்து அப்படியே வந்து அவர்களை ஃபோர்ஸ் பண்ணி நீங்க இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட இருந்து உத்தரவு வந்திருக்கு. அதன் பேர்ல இவர்கள் கலெக்ட் பண்றது யாருக்கிட்ட, பொதுமக்கள் கிட்ட. ஸோ அப்படி கலெக்ட் பண்ணி மேலே கொடுத்துருக்காங்க. இந்த பார்ட்டி ஃபண்ட் மூலமா தான் வந்து கிட்டத்தட்ட உதயநிதி மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெருங்க முடியும் அப்படிங்கிறது ஒரு ரூட். என்ன விஷயம்னா, கடந்த முறை ஈடி வந்து வழக்கு பதிவு பண்ணும்போதே இந்த பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணியிருந்தாங்க. அதாவது சமீபத்தில் சட்டமன்றத்தில் முதல்வர் விஜய் அவர்கள் மற்றும் பிற அமைச்சர்கள்லாம் பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிறத பேசினாங்க இல்லையா. அது இப்போதான் பார்ட்டி ஃபண்டுங்கிற வார்த்தையை குறிப்பிடுறாங்கன்றது இல்லை, ஆதவச்சலாம் அதிகப்படியாக பேசியிருப்பார். ஆனால் கடந்த ஆட்சியில ஈடி வழக்கு பதிவு பண்ணும் போதே இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது தலைமைக்கு தான் போயிருக்கும். அப்போ திமுக தலைவர் மற்றும் திமுகவினுடைய அடுத்த கட்ட தலைவர் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் இருக்கக்கூடிய உதயநிதிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லி அவர்களுடைய பேரையுமே ஈடியோட ரிப்போர்ட்ல குறிப்பிட்டாங்க. ஸோ அப்படி அந்த அளவுக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் வந்து டைரக்டா திமுக தலைமைக்கே போயிருக்கு அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டு. அப்ப இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் உரிமையாளர்கள் வாயை திறந்தாங்கன்னா பல விஷயங்கள் வெளியே வரும் அப்படிங்கிறதான் அதிகாரிகள் போடக்கூடிய கணக்கு. இதுல அவங்க என்ன பண்றாங்கன்னா, பார் உரிமையாளர்களுக்கு இவர்களால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. நீங்க தைரியமா வந்து புகார் கொடுங்க, ஆதாரத்தை கொடுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமா ஆஃப் ஸ்கிரீன்ல அந்த வேலைகளும் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ வெளிப்படையா பார் உரிமையாளர்கள்லாம் வந்து புகார் கொடுத்தாங்கன்னா இது இன்னுமே இந்த கேஸ் வந்து சீக்கிரமா க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்படி ஒரு வழக்கு செந்தில் பாலாஜிக்கு எதிராக போயிட்டு இருக்கும்போது அப்படியே பேரலா வந்து பாத்தீங்க அப்படின்னா, முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களுக்கு ஒரு செக் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஏற்கனவே தனியார் பள்ளிகளினுடைய தலைவராக இருந்த PT அரசகுமார் அவர்கள் சிறையில் இருக்கார். அவர் வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல ஊழல் பண்ணிட்டார், லஞ்சம் வாங்கிட்டார் அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அவர் கைது பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. அவர் வந்து இப்ப சிறையில கொடுத்திருக்கக்கூடிய க்ளூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 200 கோடி ரூபாய்க்கு அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து, அவருடைய அக்கௌண்ட்னா அவர் சார்ந்த நபர்கள் அவரோட வட்டாரத்துல இருந்து அன்பில் மகேஷ் மற்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. இது குறித்தான ஆதாரங்கள்லாம் இப்போ லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு கிடைச்சிருக்கிறதா தகவல் வெளியாகுது. இது வந்து அடுத்ததா அன்பில் மகேஷ் அவர்களையும் அந்த விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வர்றதுக்கான ஒரு கிளியரான எவிடன்ஸா இருக்கும். ஏன்னா ஏற்கனவே வந்து டி நகர்ல ஒரு கரன்சி குடோன் வச்சிருந்து இவர்கள் வந்து பணத்தெல்லாம் அங்க வாங்கி தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஒரு தனியார் பள்ளிகளுக்கு அப்ரூவல் வாங்கி கொடுக்கறது, அவர்களுக்கு வந்து வருஷம் வருஷம் லைசன்ஸ் ரெனியூவல் பண்றது அப்படின்றதுக்கே ஒரு பல லட்சங்களை வாங்கி எக்கச்சக்கமான கோடிகளை குவிச்சாங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அது குற்றச்சாட்டு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே வெளிப்படையா தெரிகிற ஒண்ணுதான். அப்போ இதுலலாம் அமைச்சர் வரைக்கும் போயிட்டு கைது பண்ணாதான் இது ஒரு சரியான நடவடிக்கையா இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு சங்கத்தினுடைய தலைவரை மட்டும் கைது பண்ணிட்டு இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ அன்பில் மகேஷ் வரைக்கும் போறது தான் அவர்களோட திட்டம். இதுக்கு அடுத்தபடியா சேகர் பாபு இந்த லிஸ்ட்ல இருக்காரு. ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய விரைவில் இது மாதிரியான விசாரணைகளில் ஈடுபட வைக்க போறாங்க. அவர் மேல என்ன புகார்னா, அந்த கோவில் நிலங்கள் சார்ந்த, கோவில் சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல சரியா வந்து ஃபினான்ஸை வந்து மேனேஜ் பண்ணாது, வசூலிக்கப்பட்ட பணங்களுக்கு சரியா கணக்கு கட்டது அப்படிங்கிற மாதிரி அதுல பல கோடிகள் வந்து கையாடல் நடந்திருக்கிறதாவும் ஒரு தகவல் தொடர்ச்சியா பத்திரிகைகளில் வெளியாகிட்டே இருக்கு. ஸோ அடுத்ததா அவர் மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இப்படியாக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்குகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் எதை நோக்கி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து கூடக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர். ஸோ அதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உதயநிதி வந்து இத்தனை நாட்களாக தாவேக அமைச்சர்கள் பண்ண சொதப்பின விஷயங்கள் எல்லாத்தையுமே லிஸ்ட் அவுட் பண்ணி அவர் வந்து பேசுவார். அதற்கு பதிலாக இங்கே உள்ளவங்க வந்து கடந்த ஆட்சியில் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு விவாதத்தை தவிர்த்துட்டு திமுகவை ஒரு பயங்கரமாக லாக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் 2 அமைச்சர்களாச்சும் நம்ம வந்து அவர்கள் மேலே ஒரு குற்றம் இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு புரிய வைக்கிற அளவுக்கு நம்ம கைது பண்ணி சிறையில் வச்சாதான் அது போய் சேரும், நாம வந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத மக்கள்கிட்ட போய் சேர்க்க முடியும் அப்படின்றதுனால தான் இவ்வளோ தீவிரமான செயல்முறைகள்.
செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, அன்பில் மகேஷ் போன்றவர்களுக்கான அந்த ஒரு ஸ்கெட்ச் அப்படிங்கிறது. அல்டிமேட்டா வந்து இந்த வழக்குல அவங்க நூல் பிடிச்சு போனாங்கன்னா உதயநிதி வரைக்கும் ரொம்ப சுலபமா போக முடியும். ஸோ எந்த அளவிற்கு தாவேக்கா அரசுல துரிதமா வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா செந்தில் பாலாஜி அவர்களெல்லாம் வந்து லாக் பண்ணிட்டாங்கன்னா அவர் வந்து திருப்பியும் வெளியே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா பல வழக்குகள் இருக்கு அவர் மேல. இந்த வழக்குல அவர் ஜாமீன் வாங்கிட்டு வெளியே வர்றதுக்குள்ள அடுத்த வழக்குல அவர் வந்து என்ன பண்ணலாம், ரிமாண்ட் கூட ஆகலாம். ஸோ அப்படியாக தொடர்ச்சியாக அவரை வந்து ரிமாண்டில் வைக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. ஸோ அவருடைய அந்த லீகல் டீம் வந்து முழு நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி இதுலேருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவர் வந்து வெளியே இருக்கிற வரைக்கும் இப்போ எந்த பார் உரிமையாளர்களும் வந்து பார்த்தீங்கன்னா துணிஞ்சு வந்து எனக்கு இந்த மாதிரி பணம் கேட்டாங்க, நான் அது மாதிரி செந்தில் பாலாஜியால் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்ட்டு வெளிப்படையாக சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதிகாரிகள் எந்த அளவுக்கு தைரியம் கொடுத்து பாதிக்கப்பட்ட நபர்களை வெளியே கொண்டு வந்து அதை பொதுவெளிக்கு ஒரு வழக்கா பதிவு பண்றாங்க அப்படிங்கிறத. கூடவே வந்து பாத்தீங்கன்னா தாவேக்கா அரசும் ஒருவேளை வந்து நம்ம வழக்குல வந்து மாட்டிப்போம், நம்ம கைதாயிருவோம்னு தெரிஞ்ச உடனே அப்படியே வந்து நம்ம திமுக தாவேக்காக்கு ஜம்ப் ஆயிரலான்ட்டு முன்னாள் அமைச்சர்கள் யாராச்சும் வர்றாங்க அப்படின்னா அவர்களை கட்சியில சேர்த்துக்க கூடாது. ஆனா இது வரைக்கும் அவர்கள் அப்படி பண்ணல. ஏன்னா முன்னாள் அமைச்சர்கள் சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்லாம் கட்சியில சேர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில திமுக இருந்து வரக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் சேர்த்தாங்கன்னா மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மை அப்படிங்கிறது சுத்தமாக போயிடும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் தாவேக்கா அரசு திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீதான வழக்கை எப்படி கையாளுறாங்க அப்படின்னு. நன்றி.